நமஸ்காரம். நான் மாமண்டூர்லேருந்து பரத் தனசேகரன் பேசுகிறேன். ஸோ நான் ஜிகே ஆஸ்ட்ரோ அகாடமியில் இந்த வருஷம் ஐயாவோட நவகிரக யாத்திரை சென்றிருந்தேன். அனுபவம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை பற்றி ஒரு 5 மினிட்ஸ் ஷேரிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா குரூப் அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய ஆன்மீக அனுபவம் இந்த இந்த யாத்திரையில் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். கடைசியாக நான் ஃபேமிலியோட நவகிரக யாத்திரை போனதுன்னு பார்த்தீங்கன்னா 2015, ஓகேங்களா. 2015 டு 2016 போனேன். அப்போது என்னுடைய தங்கச்சி, மாமனார், அவங்களோட ஃபேமிலி, நான் அவளை தான் போனோம், ஓகேங்களா. என் ஃபேமிலி சைட்லேருந்து கூட யாரும் இல்லை. அப்போது ஒரு கடினமான அனுபவம் தான் அப்போது. அதுக்கப்புறமா சனீஸ்வரனை இப்போ தான் பார்க்குறேன் 2015க்கு அப்புறமா. ஸோ ஐயா ஜிகே ஆஸ்ட்ரோ அகாடமிக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு வாய்ப்பு, அதுவும் ஒரு 2900 ரூபாயில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. நமச்சிவாயம். ஸோ சர்வம் சிவமயம்ங்கிற மாதிரி சிவன் ஜிகே ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக நமக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாருன்னு தான் நான் எடுத்துக்குவேன். அதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் அந்த பலன்களை ஐயா விளக்கி இருந்திருக்கிறாரு. சில இடத்துல நான் அங்கே இல்லை அவர் விளக்கும்போது, இருந்தாலும் அந்த ஸ்தலத்துடைய பலன்கள் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி தான் இந்த ட்ரிப்பு அமைஞ்சிருந்தது. ஒரு ஸ்தலத்துலேயும் அந்த பலன் நமக்கு கிடைக்காத மாதிரியெல்லாம் இல்லை. எல்லா இடத்துலையும் தரிசனம் அமைஞ்சுது. அது ரொம்ப மகா திருப்தி. அது ஒன்று. அதே மாதிரியே சூரியனார் கோயில் இப்போ புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்தில் நம்ம இணையிறோங்கிற போதோ கண்டிப்பாக அதோடைய கும்பாபிஷேகம் நமக்கு பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு தோட்டம் ஓடிக்கிட்டு இருந்தது. அது ஒன்று. அதுக்கப்புறமா சந்திரனார் கோயில் பார்த்தாச்சு, நல்லா இருந்தது. சந்திரன் மனோகாரகன், எனக்கு திக்பலத்துக்கு அருகில் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஐயாவே சொல்லியிருக்கிறாங்க. 9ல் இருப்பார், இருந்தாலும் திக்பலத்துக்கு அருகில் இருக்கார். கடகலக்னத்துக்கு ஐயா ஒரு தடவை எனக்கே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சந்திரன் எனக்கு கொஞ்சம் இந்த வருஷம் அனுகூலமாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி இந்த கோச்சார குரு சந்திரனை பார்த்துக்கிட்டு இருக்கு, என்னுடைய பிறப்பு கட்ட சந்திரன் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறதுனால கண்டிப்பான அனுகூலங்கள் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. சுக்கிரன் எனக்கு 11ல் இருப்பார், 10ல் இருப்பார். ஸோ அதுவும் ஒரு அனுகூலம் தான். தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்ருக்க சுக்கிரநாராயண கோயில். ஸோ எல்லா கிரகங்களுமே அதனுடைய அனுகூலங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. மோரோவர் எனக்கு இப்போ கேது தசை போய்கிட்டு இருக்குது. கேது எனக்கு விருச்சிகத்தில் உச்சமாக இருப்பார், உச்ச வர்க்கோத்தமத்தில் இருப்பார். ஸோ அதனால தான் இவ்வளவு ஞானம் பொருந்திய ஜோதிடர்களோட இந்த ட்ரிப்பை ஐயா ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற போது, ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் ஒரு புது கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஒருத்தருடைய பார்வையில் ஜோதிடம் வேறு மாதிரி இருந்தது. ஒருத்தர் கைரேகை எனக்கு பார்த்தாரு, அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. நல்ல அனுபவங்கள் இருந்தது. ஸோ வெவ்வேறு கருத்துக்கள் வெவ்வேறு விதமாக ஃப்ளோ ஆகுது ஒரு சைடில் இருந்து. அது ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக அனுபவமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ஐயா கடைசியாக முடிக்கும் போது காஷி யாத்திரா அப்படின்னு முடிச்சிருக்கிறாரு. இந்த யாத்திரை சக்ஸஸ்னால் காஷி யாத்திரா இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ காஷி யாத்திரா அமைஞ்சு இதே குரூப் அமைஞ்சால் கண்டிப்பாக அடியேன் கலந்துக்குவேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். கடனை உடனே வாங்கியாவது அந்த யாத்திரையில் கலந்துருவேன், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜிகே ஆஸ்ட்ரோ அகாடமிக்கு நான் நன்றி. ஐயாவுக்கும் நான் இந்த வாய்ப்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு ஆபத் சகாயேஸ்வரர் அவரையும் இன்றைக்கி தரிசனம் பண்ணது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு. ராகுவை முடிச்சுட்டு குருவுக்கு சேர்றோம். குருவை சுக்கிர ஹோரையில் தரிசனம் பண்ணுறோம். அது ஒரு பெரிய அமைப்பு. எனக்கு கண்டிப்பாக ராகு 11ஆம் இட ராகு, அதனால் லாபத்தை சுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஜோதிடர்கள். அந்த அமைப்புக்கு நான் ராகு பரிகாரம் செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். அடிக்கடி நான் ராகு பரிகாரம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சென்னையில் இருந்தால் ஸ்ரீநாகேஸ்வரர் ஸ்தலத்துக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு கால பூஜையில் கலந்துக்குவேன். ஸோ இங்கே இந்த திருநாகேஸ்வரத்தில் இருக்கிற பெரிய ஸ்தலத்தை பார்க்கறதுக்கு அதில் நான் தீபம் ஏற்றினேன். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த ட்ரிப்பு மூலமாக கிடைச்சிது. ஸோ இது மாதிரி பல அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிது. ஸோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த ஜிகே ஆஸ்ட்ரோ அகாடமிக்கும் ஐயா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நமச்சிவாயம்.
வாழ்க வளர்க ஓங்குக. சர்வம் சிவமயம், சர்வம் சிவார்ப்பணம். நன்றி.